நீ இப்படி போனீங்கன்னா உன் வயசுக்கு நீ வந்து வேற மாதிரி என்ன ஆகுங்கிறது முதல் கொண்டு அவனுக்கு நம்ம எடுத்து சொன்னா அதை ஏத்துக்கிட்டான்ல. ஏத்துக்கிட்டு அன்னையோட அதை கைவிட்டுட்டான், அந்த விஷயத்தவே கைவிட்டான். இல்லையா? இல்ல அது வேற விஷயம். இந்த விஷயம் வந்து அதுக்குள்ள கிட்டத்தட்ட அவனை விட்டுருந்தா இன்னைக்கு பிச்சைசாமி பையன் மாதிரி அவன் ஒரு வருஷத்துல ஆயிருப்பான். ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் அந்த சரியான தருணத்துல அவன் வந்து இல்ல நம்ம இது சரியா தப்பான்னு தாத்தாட்ட போய் கேட்கணும்னு வந்து உக்காந்தான் பாரு. அதுலதான் அவன் தான் பல விஷயம்லாம் எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் ஏத்துக்கிட்டான். ஏத்துக்கிட்டு அதை கைவிட்டான், அவ்வளவுதான். அதை அப்படி விட்டுட்டான். அவனுக்கு கொடுத்த வேலையைத்தான் இப்ப கவனிக்கான். இதுக்கு மேல நீ என்ன பண்ணணுங்கிறது அதுக்கு உண்டானதை நீ படி, அதுக்கு உண்டான எக்ஸாம் எழுது. அது நீ பாஸ் பண்றையோ பண்ணலையோ அது ரெண்டாவது பிரச்சனை. ஆனா அதை நீ முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். அது ஒரு கட்டத்துக்கு மேல அது உனக்கு பாஸ் ஆயிருண்டான்னு சொன்னா அதைத்தானே இப்ப செய்யறான். அப்போ அந்த மாதிரி இருந்தா நமக்கு ஈஸியா இருக்கும். நம்புறான் இல்லையா? அது ஒரு நாள் உனக்கு எல்லாம் வந்து செயலாக்கத்துக்கு வரும் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்புறான் இல்லையா? அது அவனுக்கு வந்து அந்த இதுக்கு வந்துடும். இங்கனக்குள்ள மண்டைய ஆட்டிட்டு போயிட்டு வீட்டுல போய் உக்காந்துக்கிட்டு அங்க நீ மண்டைய மாத்திரம்தான் ஆட்ட சொன்னாரு, அதுக்கு மேல எதுவும் செய்ய சொல்லலை அப்படின்னா என்ன செய்ய முடியும்? சொல்லு பாப்பா. தானா வந்து புத்துன்னு உளுந்துராதுப்பா, எதுவுமே தானா உளுந்துராது. அப்படி தானா உழுகுறது மாதிரி இருந்தா நீங்க உங்கள்கிட்ட வந்து ஒருத்தர் உதவி ஒண்ணு கேட்கறாங்கன்னா உடனே டப்புன்னு தூக்கி கொடுத்துருவீங்களா என்ன? யாருமே கொடுக்க மாட்டோம் இல்லையா? அப்ப நம்ம மனுஷனுக்கு மனுஷன் பழகுற இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் பார்த்துட்டு நம்ம இருக்கிற இடத்துலயே யோசிச்சுதான் சில இதை பண்ணுவோம். ஏதோ ஒன்று ரெண்டு பேர் வேணா ஏதாவது அனுதாபத்துல கொடுத்துருவாங்க, அப்புறம் மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுவாங்க இல்லையா? வாங்கினவங்க கஷ்டப்படுறானா இல்லையா, கொடுத்தவங்க கஷ்டப்படுறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது கூட நான் எங்களை பொறுத்தளவு சொல்ல போனா ஏமாளித்தனம்னு தான் சொல்லுவோம். இப்ப நம்ம நிறைய இது நடத்திருக்கோம் இல்லையா? நீங்க கூட எல்லாரும் என்ன சொல்றீங்க, எங்க பிள்ளைங்க, எங்க சொந்த பந்தம், எங்க ரத்த உறவு, என்ன ஒன்று விட்டு சொந்தம், ரெண்டு விட்டு சொந்தம் அப்படியெல்லாம் சொல்றீங்க இல்லையா? நம்ம என்ன சொல்றோம், ஒரு மயிறு மண்ணாங்கட்டியும் கிடையாதுப்பா, அப்படியெல்லாம் நம்பாதீங்கன்னு சொல்றோம். உன் பிள்ளையா இருந்தாலும் சரி, உன் சொந்தமா இருந்தாலும் சரி, உன் குடும்பத்துக்குள்ள ஒன்னா பிறந்தவங்களா இருந்தா கூட என்ன சொல்றோம், உன் கையில எல்லாம் சௌரியமா இருந்தால் மாத்திரம்தான் உங்ககிட்ட வந்து உறவாடுவாங்க, பேசுவாங்க, செய்வாங்க. உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை, அவங்களுக்கு உகந்தது எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே உங்கள இருந்து அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பா அப்படியே ஒதுங்கி தூரமா நின்றுவாங்க. எல்லாம் நம்மகிட்ட இல்லைன்னு தெரிஞ்சுக்கும் தூரமா போனதுக்கு அப்புறம் நம்ம யார சொந்தம்னு நினைச்சாலும் அது நமக்கு வந்து ஒட்டாது. பெத்த புள்ள கூட அப்படித்தான், கூட பிறந்தவங்களா இருந்தாலும் அப்படித்தான், மச்சினே மாமே அப்படிங்கிறது எல்லாருமே அப்படித்தான். அதுக்குதான் சொல்றோம், உனக்கு உன்னுடைய பலத்துல, ஆன்மா பலத்துல தனக்குத்தானே, அதாவது எப்படி சொல்றதுன்னா, அது பொதுவா பெரிய ஆளுக போயின்னா அது சொல்லுவாங்க, கிராம பகுதியில கூட புத்தியோட பொழைச்சுக்கடா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது ஒரே வார்த்தையில அதுக்குள்ள போயிடும். அவங்க சொல்றது அவ்வளவுதான் சொல்ல முடியும். நம்ம என்ன சொல்றோம், நிதானமா யோசிச்சு அவசரப்படாம இது செஞ்சா நமக்கு சரியா இருக்கும், இது செய்யலாம் சரியா வராது அப்படிங்கிற இடத்துக்கு வாங்க அப்படின்னு தான் அறிவுரை கொடுக்குறோம். அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாதீங்க, அது எவ்வேற்பட்ட விஷயமா இருந்தாலும் அவசரமும் படக்கூடாது, ஆத்திரமும் படக்கூடாதுன்னு சொல்றோம். நிதானம் தான் நம்மளை வந்து காப்பாற்றும், நிக்க வைக்கும். அதுதான் தன்மைக்கு உள்ள விஷயம்னு தானே நம்ம பல தடவை நடத்துறோம் இல்லையா? அப்ப அதுல வந்து
அதுல அப்படி போகும்போது தான் நமக்குள்ள என்ன வந்து சேரும்னா, நமக்குன்னு ஒரு ஆன்மா நமக்குள்ள செயலாக்கம் இருக்கு இல்லையா? இப்ப நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறீங்க இல்லையா? இல்ல நான் தான் செயல்படுறேன் அப்படின்னு சொல்றீங்க.